அதாவது பொதுவாக தவாஃப் முடிச்சுட்டு மக்காமு இப்ராஹிம் கிட்ட நின்று தொழுகிறது சுன்னத். மக்காமு இப்ராஹிம் கிட்ட நின்று தான் அதே தொழு சொல்லியிருக்காரு அப்படின்னு அல்லாஹு அக்பர் அங்கே போய் தக்பீர் கட்டக்கூடாது. ஒன்றும் உங்களுக்கு அடிப்படும், இல்லைன்னா உங்களால் இன்னொரு ஹாஜிக்கு அடிப்படும். நான் தொழு சொல்லியிருக்கிறேன், இப்படி தான் நான் தொழுவேன் அப்படின்னு நம்ம என்ன செய்யக்கூடாது, அடம் பிடிக்கக்கூடாது. ஒரு அமலை செய்வது ஃபர்ல், ஒரு அமலை செய்வது சுன்னத், ஒரு அமலை செய்வது முஸ்தஹப். ஆனால் அடுத்தவங்களுக்கு சிரமம் கொடுக்காமல் இருக்கிறது வாஜிப். யாருக்கும் நம்ம சிரமம் கொடுக்கக்கூடாது, யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாது, நம்மால் ஒருத்தர் பாதிக்கப்படக்கூடாது. அதையும் நம்ம என்ன செய்யணும், பார்த்து தான் ஒவ்வொரு விஷயத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணணும். அப்போ துல்ஹஜ் பிறை 9 அரஃபாவுடைய நாளில் சூரியன் உச்சத்துக்கு போகிற நேரத்திலிருந்து குரூபு ஷம்ஸ் சூரியன் மறைகின்ற நேரம் வரை அரஃபாவில் தங்கியிருக்க வேண்டும். அரஃபாவில் நம்ம முதல்ல என்ன செய்யணும்னா, அரஃபாவுக்கு போன உடனே லுஹருடைய நேரம் வந்த பிறகு லுஹரையும் அசரையும் ஜம்மு கஸ்ராக, லுஹர் என்ற காத் அசர் என்ற காத் ஜமாத்தாக இமாம் அங்கே நினைச்சு தொழுவு வைப்பாங்க. லுஹரையும் அசரையும் தொழுது முடிக்கிறோம். தொழுது முடிச்சுட்டு சாப்பாட்டுடைய வேலைகள்லாம் முடிஞ்ச பிறகு நமக்கு தெரிந்த எல்லா திக்ருகளையும் ஓதணும். அப்துல் லத்தீப் மௌலானா சொன்ன மாதிரி நீங்கள் 3வது கலிமாவை 100 தடவை ஓதணும், 4வது கலிமாவை 100 தடவை ஓதணும், குல்யாஹில் காஃபிருன் சூரா 100 தடவை ஓதணும், சலவாத்துகளை 100,000 தடவை ஓதணும், அஸ்தகுஃபிருல்லாஹல் அலீம் வா தூபு இலை இஸ்திக்ஃபார 100 தடவை ஓதணும். இந்த திக்ருகளை எல்லாம் நாம் 100 முறைகள் ஓதிக்கொண்டே இருக்கணும். கடைசியாக அசருடைய நேரம் முடிந்து, அந்த அசருடைய நேரம் முடிந்து மகரிபுடைய நேரம் வரும் பாருங்கள், அந்த மாலை பொழுது முழுக்க நீங்கள் துவா செய்யணும். நம்முடைய அத்தனை துவாக்களையும் கேட்கணும். துவாக்கள் ஒப்புக்கொள்ளப்படுகின்ற மிக முக்கியமான நேரம் ஹஜ்ஜினுடைய காலகட்டத்தில் அந்த அரஃபாவுடைய பொழுது. நமக்கு எவ்வளோ தேவைகள் இருக்கிறது, கஷ்டங்கள் இருக்கிறது, கவலைகள் இருக்கிறது, நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. நம்முடைய பிள்ளைகளுக்காக, மனைவி மக்களுக்காக, நம்முடைய பெற்றோர்களுக்காக, நம்மை விட்டு மரணித்து சேர்ந்து விட்ட நம்முடைய பெற்றோர்கள் எத்தனையோ பேர் அவங்க ஹஜ்ஜு செய்யாமல் இருந்திருப்பாங்க. நம்முடைய தாய் தந்தைகளை இந்த ஹஜ்ஜு செய்யக்கூடிய பாக்கியம் கிடைக்காம இருந்திருக்கோம். அவங்க வாழ்ந்த காலமெல்லாம் நம்ம படிக்கணும், என் புள்ள படிக்கணும், என் புள்ள நல்ல வேலைக்கு போகணும், என் பிள்ளைக்கு நல்ல திருமணம் முடிச்சு வைக்கணும், என் பிள்ளைக்கு அதை சேர்க்கணும், என் பிள்ளைக்கு இதை சேர்க்கணும்னு சொல்லிட்டு அப்படித்தான் வாழ்ந்திருப்பாங்களே தவிர அவங்க ஹஜ்ஜி போகணும்னு நினச்சிருக்க மாட்டாங்க. கடைசி வரையும் அவங்க ஹஜ்ஜி போக வேண்டும் என்று நினைத்திருந்தால் ஹஜ்ஜி செய்திருக்க முடியும். ஆனால் அவங்களுடைய நியத்தெல்லாம் எப்படி இருந்திருக்கும், என் பிள்ளைக்கு சேர்க்கணும், என் பிள்ளைக்கு அதை வாங்கி கொடுக்கணும், என் பிள்ளைக்கு இதை வாங்கி கொடுக்கணும் என்று தங்களுடைய கடமைகளை கூட செய்யாமல் நமக்காகவே வாழ்ந்த அந்த பெற்றோர்களுக்காக வேண்டி எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அந்த சீதேவிகளுக்காக நம்ம துவா செய்யும். இன்றைக்கி நம்ம ஹஜ்ஜி போகிறோம், அவங்க அன்னைக்கு நம்மளை வளர்த்து ஆளாக்கி உருவாக்குனதுனால தான் நம்ம ஹஜ்ஜிக்கு போகிறோம். இன்றைக்கி அவங்க அன்னைக்கு அவங்களுடைய வாழ்க்கையை, அவங்களுடைய சந்தோஷத்தை நினச்சிருந்தாங்கன்னு சொன்னால் இன்றைக்கி நம்ம இந்த அளவுக்கு படிச்சிருப்போமா, இந்த பொருளாதாரம் நமக்கு வந்திருப்போமா என்று சொல்ல முடியாது. அதனால் நம்மளுடைய பெற்றோர்களுக்காக அதிகமாக துவா செய்யுங்க, உங்களுடைய பெற்றோர்களுக்காக அதிகமாக கேளுங்க, அவங்களுடைய சொர்க்கத்துக்காக அதிகமாக கேளுங்க. அவங்களுக்காக எவ்வளவு ஓதி ஈசால் சவாப் செய்ய முடியுமோ அவ்வளவு விஷயங்கள் அவங்களுக்காக ஓதி ஈசால் சவாப் செய்யுங்க. அவ்வளவு துவாக்கள் ஒப்புக்கொள்ளப்படுகின்ற மிக முக்கியமான இடம் அந்த அரஃபாவுடைய மைதானம். உங்களுடைய பிள்ளைகளுக்காக கேளுங்க. இப்படி நம்ம துவா செஞ்சுட்டு அரஃபாவிலேயே தங்கியிருப்போம் சூரியன் மறைகின்ற வரை. சூரியன் மறைந்த பிறகு அரஃபாவிலிருந்து புறப்பட்டு முஸ்தலிஃபாவுக்கு போகும். பிறை 9 காலை பொழுது முடிஞ்சு போச்சு. சூரியன் மறைந்த பிறகு எங்கே போகணும், அரஃபாவிலிருந்து முஸ்தலிஃபாவுக்கு போகும். அரஃபாவிலிருந்து முஸ்தலிஃபா அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 4-5 கிலோமீட்டர் தூரம் உள்ள ஒரு பகுதி. ஆனால் இந்த 4-5 கிலோமீட்டர் தூரத்தை கிடக்கிறதுக்கு 1 மணி நேரம் ஆகலாம், 2 மணி நேரம் ஆகலாம், 3 மணி நேரம் ஆகலாம், 4 மணி நேரம் ஆகலாம். உங்களுடைய பஸ்ஸை பொறுத்து, சூழ்நிலையை பொறுத்து, கூட்டத்தை பொறுத்து போய் சேர்றதுக்கு 7 மணி ஆகலாம், 8 மணி ஆகலாம், 9 மணி ஆகலாம், நைட்டு 10 மணி கூட ஆகலாம் முஸ்தலிஃபா போய் சேர்றதுக்கு. 4 கிலோமீட்டர் தானே, சுற்றி போயிடக்கூடாதா, குறுக்கு வழியில் போயிடக்கூடாதா? குறுக்கு வழிலாம் அங்கே ஒன்றும் கிடையாது. ஏதாவது வேறு டாக்ஸி பிடிச்சி போயிட முடியாதா? ஒன்றும் போக முடியாது. அங்கே நம்ம ஹஜ்ஜில் இந்த குறுக்கு வழியை நம்ம தேடவே கூடாது. நேரான வழி, அது லேட்டானாலும் அதுதான் சரி. எது சரியோ அதை செய்யுங்க. இப்படி பண்ணிடக்கூடாதா அதில், அப்படி போயிடக்கூடாதா? இங்கே போகிறதுக்கு இந்த பேரிகேட் அப்படி தள்ளி விட்டு அப்படி போயிடலாமே, அப்படி தள்ளி விட்டு போகிற வேலை, ஜம்ப் பண்ணுற வேலை அங்கே பண்ணக்கூடாது. என்ன ரூல்ஸ் சொல்லப்பட்டிருக்கோ, என்ன கவர்மெண்ட் அவங்க அப்படி செய்கிறாங்களே, யாரும் எப்படி வேணால் செஞ்சுட்டு போயிட்டோம், நான் சரியாக தான் செய்வேன், நான் முறையாக தர்த்தீபாகத்தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி முடிந்த வரை அடுத்தவர்களுக்கு தொந்தரவு கொடுக்காமல் இருக்கணும். அப்போ எத்தனை மணி ஆனாலும், முஸ்தலிஃபா எத்தனை மணிக்கு போய் சேர்ந்தாலும், முஸ்தலிஃபா போன பிறகு தான் மகரிபையும் இஷாவையும் நம்ம தொழுகணும். அதாவது லுஹரோட அசரை முற்படுத்தி தொழுதுட்டோம்.
இஷாவுடைய வக்தோடு மகரிபை பிற்படுத்தி தொழுவோம். ரெண்டுமே ஜம்மு தக்தீம் ஜம்மு தாஹின்னு அரபியில் சொல்லுவாங்க. அசரை முற்படுத்தியும் மகரிபை இஷாவோடு சேர்த்தும் தொழக்கூடிய தொழுகை அங்கே மட்டும்தான். மகரீபையும் முஸ்தலிஃபால போய் 2 அமல் செய்யணும். மகரீபையும் இஷாவையும் தொழுகணும். தொழுது முடிச்சுட்டு ஷைத்தானுக்கு கல்லடிப்பதற்கு தேவையான 70 கற்களை அங்கிருந்து எடுத்துக்கணும் அப்படிங்கிறது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுங்க. அங்கேயே அடிக்கிறதுக்கெலாம் தேடக்கூடாது. அங்கே அடிக்கிற வேலை அங்கே இல்லை. சைத்தானுக்கு நம்ம உம்ராலெலாம் என்ன செய்வோம்னா, இங்கே தான் சைத்தானுக்கு கல் எடுக்கணும்னு சொல்லிட்டு அப்படி போயிடுவோம். அப்படியே ஃப்ளோவாக போயிடுவோம். உடனே அதை திருத்துங்க, என்னங்க இந்த கல்லெடுத்து போயிடுவோம், கல்லெடுக்க சொன்னீங்களே, உம்ரால இல்லைங்க, அது ஹஜ்ஜில்ங்க, சைத்தானுக்கு கல் எடுக்கிறது தாங்க எடுக்கணும் அப்படின்னு ஒன்று சொல்கிற மாதிரி ஆகிடும். அப்போ சைத்தானுக்கு கல்லடிப்பதற்கு தேவையான 70 கற்களை எங்கே எடுக்கணும்? முஸ்தலிஃபால எடுத்து வச்சுக்கணும். அதுக்குன்னு ஒரு பை இருக்கும். அந்த பையில் என்ன செய்யுங்க, அந்த கற்களை போட்டு என்ன செய்யணும், 70 கற்களை சேகரித்து வச்சுக்கணும். மகரீபையும் இஷாவையும் தொழுது விட்டு சைத்தானுக்கு கல்லடிப்பதற்கு தேவையான 70 கற்களை எடுத்து வைத்து விட்டு நம்ம பேசாமல் ரெஸ்ட் எடுத்து படுத்துற வழி தான். தொழுதுட்டு திக்கிரில் இருக்கலாம், கொஞ்ச நேரம் திக்கிரில் இருந்துட்டு படுத்துருங்க. இப்போ மினால ஏசி கூடாரத்தில் தங்கியிருப்பீங்க, அரஃபால ஓரளவு ஏர்குலர் கூடாரத்தில் தங்கியிருப்பீங்க, முஸ்தலிஃபால தரையில் எங்கே இடம் கிடைக்குதோ அங்கே ஒரு பெட்ஷீட்டை போட்டு படுத்துற வழி தான். அங்கே தனி ரூமு, எனக்கு இந்த வியூவாக இருக்கிற மாதிரி உள்ள ரூமு, ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் ரூமு, லிஃப்ட்டுக்கு பக்கத்துலேயே ரூமு, கிச்சனுக்கு பக்கத்துலேயே ரூமு, பெட்டு இந்த சைஸில் வேணும் அப்படின்னு எந்த ரிக்யூஸ்ட்டும் அங்கே கிடையாது. எத்தோ பெரிய லட்சாதிபதியாக இருந்தாலும், கோடீஸ்வரராக இருந்தாலும், எவ்வளோ பெரிய பணக்காரராக இருந்தாலும், ரப்புக்கு முன்னால், இறைவா உனக்கு முன்னால் நான் அடிமை என்கின்ற முழு அடிமைத்தனத்தை, ரப்பே உனக்கு முன்னால் என்னிடத்தில் ஒன்றுமே இல்லை, என்கிட்ட எத்தனையோ லட்சம் கோடிகள் என்னிடத்தில் பணம் இருக்கிறது, நான் கூப்பிட்டால் எனக்கு வேலை செய்வதற்கு எத்தனையோ நபர்கள் இருக்கிறார்கள், நான் இந்த வீட்டிலே அந்த வீட்டிலே எனக்கு எத்தனையோ வீடுகள் இருக்கிறது, எப்படி வேண்டுமானாலும் நான் சுகமாக இருக்கலாம் அப்படிங்கிற அத்தனை வசதிகள் இருந்தாலும் கூட, ரப்பே இதோ உன் கடமையை நிறைவேற்றி நான் தரையில் படுத்திருக்கிறேன் என்று முழுக்க இறைவனுடைய அடிமைத்தனத்தை வெளிப்படுத்துகின்ற மிக முக்கியமான இடம் அந்த முஸ்தலிஃபாவினுடைய அந்த தரை. அங்கே தரையில் தான் படுத்தாகணும். இடம் கிடைக்கிற இடத்துல படுத்திருக்கணும். கடுத்துட்டு 8 முடிஞ்சிருச்சு, 9 முடிஞ்சிரும். அடுத்த நாள் 10வது நாள் காலையில் எந்திரிச்சு நம்ம என்ன செய்யணும்னா, பிறை 10 வந்துடும். பிறை 10 அன்னைக்கு 4 முக்கியமான அமல்களை செய்யணும். பிறை 10 4 முக்கியமான அமல் செய்யணும். இங்கே பிறை 10 வருதுன்னு வைங்க, அடுத்த நாள் பிறை 10 இங்கே வரும்ல, பெருநாள்ல இங்கே பிறை 10 வந்தால் என்ன செய்வோம், பெருநாள் அன்னைக்கு என்ன பண்ணுவோம், அழகாக தொழுவோம், குர்பானி கொடுப்போம், நல்லா கறி சாப்பிடுவோம், நல்லா இருப்போம். அங்கே பிறை 10 ஹாஜிகளுக்கு ரொம்ப முக்கியமான நாள், ரொம்ப முக்கியமான நாள். அங்கே சாப்பிட்றதுக்கு அன்னைக்கு நேரம் இருக்காது. அன்னைக்கு தான் ஹஜ்ஜை முடிக்கிற நாள். அவ்வளவு முக்கியமான அமல்கள், அந்த 4 அமல்களையும் நம்ம செய்யணும். என்ன செய்யணும், முதல்ல நம்ம கல் எடுத்து வச்சோம் பாருங்க, பெரிய ஷைத்தான் ஜம்ரத்துல் ஆக்கபா என்று சொல்லுவார்கள். பெரிய ஷைத்தானுக்கு மட்டும் 7 கற்கள் வீசணும். இறைவா உன்னை திருப்திப்படுத்துவதற்காக, சைத்தானை கோபப்படுத்துவதற்காக, உன்னை திருப்திப்படுத்துகிறேன், சைத்தானை கோபப்படுத்துகிறேன் என்று சொல்லி அந்த அரபியில் அந்த துவாவை சொல்லி தருவாங்க. அந்த துவாவை சொல்லி 7 கற்களை ஜமரத்துல் அக்கபால எறியணும். 7 கல் அடிச்சுட்டு அதற்கு பிறகு உங்களுக்காக குர்பானி கொடுப்பதற்காக அதற்கான வேலை நடந்துக்கிட்டு இருக்கோம். அடுத்து குர்பானி அங்கே கொடுப்பாங்க. ரெண்டாவது இந்த கல் அடித்த பிறகுதான் குர்பானி. தர்த்தீப் அதில் ரொம்ப முக்கியம். 2வது குர்பானி கொடுக்கப்படும். குர்பானி உங்களுக்கு கொடுக்கப்பட்டு விட்டது, உங்களுடைய பேரில் குர்பானி கொடுத்தாச்சு அப்படிங்கிற தகவலை உங்களுக்கு டென்ட்டில் சொல்லுவாங்க. குர்பானி கொடுத்தாச்சு அப்படின்னு 2வது விஷயம் முடிஞ்சிருச்சுன்னா, குர்பானி கொடுத்த தகவலுக்கு பிறகு மொட்டை அடித்து எஹராமை நம்ம களையணும். எப்போ கட்டின எஹராம், பிறை 7 இரவே கட்டியிருப்பீங்க. 7 இரவு, 8 இரவு, 9 இரவு, 10 இரவு. அந்த 10 அன்னைக்கு மதியம் தான் அந்த எஹராமை கழட்டுற மாதிரி. கிட்டத்தட்ட 3 நாட்கள் நீங்கள் எஹராமிலே இருந்திருப்பீங்க. அந்த எஹராமை ஹஜ்ஜி முடிகிறது எப்போ, பெரிய ஷைத்தானுக்கு கல்லடித்த பிறகு, குர்பானி கொடுத்த பிறகு, அதற்கு பிறகு மொட்டை அடித்து எஹராமை களைஞ்சி நம்ம நார்மல் ட்ரெஸ்ஸுக்கு வருவோம். இப்போ அது குர்பானி கொடுத்துட்டாங்கிற தகவல் வந்த பிறகு தான் மொட்டை அடிக்கணும். அவசரப்படக்கூடாது. கொடுத்தாச்சா அப்படின்னு ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. கொடுத்தாச்சா, கொடுத்த உடனே அவங்க சொல்லுவாங்க. அங்கே 1 பேர் 2 பேர் இல்லையே, லட்ச மக்கள் இருக்கிறாங்க. அத்தனை லட்ச மக்களுக்குன்னா பார்த்துக்குங்க. பக்ரீத் அன்னைக்கு ஆடை இருக்கிறவர் 10 ஆடு தான் இருப்பார். அவரையே பிடிக்க முடியாது. அன்னைக்கு அவர் தான் ஹீரோ. ஆடை இருக்கிறவர் தான் ஹீரோ.
வரீங்களா பாய், பாய் வாங்க பாய். மற்ற நாளில் அவர் திரும்பி பார்ப்போமா, அன்றைக்கி அவர் தான் ஹீரோவை தருவார். எவ்வளோ வேணால் அவருக்கு பணம் கொடுக்க ரெடி. ஏன்னா வந்து அறுத்து கொடுக்கணுமே, அது அந்த 12 மணிக்கு உள்ள 10 மணிக்குள்ளே கறியாக வரணுமே. அப்போ கறியாக வந்தால் தானே அது 1 மணிக்கு பிரியாணியாக வரும் அப்படின்னு அந்த எவ்வளோ ஸ்பீடாக இருப்போமோ இந்த ஸ்பீடெல்லாம் அங்கே எடுக்க முடியாது. அங்கே முடியும் பொழுது தகவல் சொல்லப்படும். தகவல் சொன்ன பிறகு தான் நீங்கள் மொட்டை அடிக்கணும். மொட்டை அடித்து எஹராமை களைஞ்சி நார்மல் ட்ரெஸ்ஸுக்கு வந்துடுவோம். அதற்கு பிறகு 4 அமல்களில் 4வது அமல் தவாஃபு ஜியாரா, காபாவில் போய் செய்யணும். தவாஃபு ஜியாரா, தவாஃபும் செய்யணும், சஃபா மர்வாவில் சையும் செய்யணும். நார்மல் ட்ரெஸ்ஸில் போய் செய்வீங்க. இப்போ இதில் என்னென்னா 2 முக்கியமான விஷயத்தை நீங்கள் கவனிக்கணும். முஸ்தலிஃபாலிருந்து பிறை 10 அன்னைக்கு கிளம்புறீங்க பாருங்கள். காலையில் எழுந்திரிச்சு கிளம்புறீங்கல்ல, மினாவுக்கு போகிறீங்களா ஜமராத்துக்கு போகிறீங்களா 2 வேவாக பிரித்து விடுவாங்க. ஒரு பக்கம் மினாவுக்கு போய் இருக்கிற பேக்கெல்லாம் வச்சுட்டு சைத்தானுக்கு கல்லடிக்க போகலாம், அல்லது நேராக சைத்தானுக்கு கல்லடிக்கிற இடத்துல போய் கல் அடிச்சுட்டு அப்புறம் மினாவுக்கு வரலாம், அல்லது அசீசியாவில் உங்கள் பில்டிங்கு போகலாம். அப்படின்னு நிறையா மாறும். அந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும்னு உங்கள்கிட்ட இருக்கிற அமீர் உங்களுக்கு வழிகாட்டுவாங்க. இந்த இடத்துல முஸ்தலிஃபாலிருந்து நீங்கள் கிளம்பும்போது வயசானவங்க, பெண்கள், ஓரளவு அந்த லொக்கேஷன்லாம் தெரியாதவங்க, எனக்கு ஃபோன்லாம் பார்க்க தெரியாதுங்கிறவங்க, தனியாக வந்திருப்பவர்கள், அவ்வளவா நாலேஜ் எனக்கு கிடையாது, நான் யார் கூடயா சேர்ந்து தான் வருவேன் அப்படின்னு உள்ளவங்க, தயவு செஞ்சு உங்களுடைய குரூப்பையோ உங்கள் கூட வந்திருக்கிறவங்களையும் நீங்கள் பிரிஞ்சிடவே கூடாது. எந்த நாளில் பிரியக்கூடாது. இவ்வளோ நாள் ஒன்றா தான் இருப்பீங்க. இந்த 10 அன்னைக்கு காலைல கிளம்புறீங்க பாருங்கள், மஹ்ஷர் மைதானம் மாதிரி அத்தனை லட்சம் ஹாஜிகளும் கிளம்புவாங்க. அங்கே உங்களை யாரை பார்த்து கொள்கிறாருடைய கையை அந்த இடத்துல மட்டும் விட்டுறாது. மினாவுக்கு போனாலும் சரி, நேராக ஜமராத்துக்கு போனாலும் சரி, அங்கே சூழ்நிலைகளை பொறுத்து அந்த இடத்துல நீங்கள் பிரிஞ்சிட்டிங்கன்னா, விவரம் இல்லாதவங்க, அந்த அளவுக்கு தெரியாதவங்க, திரும்ப நீங்கள் மினால எங்கே தங்கியிருந்தீங்களோ அந்த டென்ட்டை உங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது. நீங்கள் ஒரு பக்கம் தேடணும், உங்களை நாங்கள் ஒரு பக்கம் தேடணும், தேடிக்கிட்டே அங்கே போயிடும் காலங்கள். அதனால் தயவு செஞ்சு அந்த இடத்துல பொறுமையாக கூட இருக்கிற வாலண்டியர்ஸ், உங்களுடைய பொறுப்புதாரிகள், உங்களுடைய அமீர்கள், உங்களுடைய குடும்பத்தினுடைய முக்கிய பொறுப்பாளிகளோடு சேர்ந்து போங்க. கொஞ்சம் வேகமாக போக வேண்டியது வேகமாக போங்க, மெதுவாக போக வேண்டியது மெதுவாக போங்க. வேடிக்கை பார்த்துட்டு கூட்டத்தை குரூப்பை வந்து விட்டுறாது. அந்த இடத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கு. அதே மாதிரி நீங்கள் தவாஃபு ஜியாரா செய்ய போகிறதும் பிறை 10 11 எப்படி போகலாம், கூட்டம் எப்படி இருக்குது, அங்கே டிரான்ஸ்போர்ட் எப்படி கிடைக்கிது அப்படிங்கிற விவரத்தையும் உங்களுக்கு சொல்லுவாங்க. அவங்க என்ன அமீர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை ஃபாலோ பண்ணி போய் தவாஃபு ஜியாரா செஞ்சுட்டு வாங்க. எங்கே போனாலும் நம்ம நைட் எங்கே வரணும், திரும்ப மினாவுக்கு வரணும். பிறை 10 இரவு வந்து மினாவில் தங்கணும். இப்படி போயிட்டு வர்ற இந்த இடத்துல தான் நம்ம கொஞ்சம் மாட்டிக்கும். மினா இங்கே இருக்குது, ஜமராத்து பார்க்குற தூரத்தில் இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனால் போகிறது ஒரு வழி, வர்றது ஒரு வழி. அங்கே இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டர் சுற்றி போயிட்டு வர மாதிரி இருக்கும். அதில் வந்து எப்படி போகணும், எங்கே போகணும், திரும்ப எப்படி போகிறது அப்படிங்கிற வழிகளை என்ன செஞ்சிருவாங்கன்னா ஹாஜிகள் விட்டுருவாங்க. அதை கொஞ்சம் கவனமாக இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ் பிறை 10 முடிஞ்சிடும். 4 அமல்களை செஞ்சு முடிச்சிட்டோம். பிறை 11, பிறை 12, பிறை 13 3 நாட்களும் 3 சைத்தானுக்கு மட்டும் கல்லடிக்கணும். ஜமரத்துல் ஊலா, ஜமரத்துல் உஸ்தா, ஜமரத்துல் அக்கபா 7 கல், 21 கல், 11க்கு 21 கல், 12க்கு 21 கல், 13க்கு 21 கல், மொத்தம் 63 கல். 10 அன்னைக்கு ஒரு சைத்தானுக்கு மட்டும் 7 கல் அடிச்சிட்டிங்க. 70 கற்கள் முஸ்தலிஃபால் எடுத்த 70 கற்களையும் அடிக்கும். பிறை 11க்கும் 12ம் 13 நிறைய அமல்கள்லாம் எதுவும் கிடையாது. 3 சைத்தானுக்கு போய் கல் அடிச்சுட்டு வர்றது தான் வேலை. வேற வந்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்க வேண்டியதான் மீனாவில். அல்ஹம்துலில்லாஹ் துல்ஹஜ் பிறை 8, துல்ஹஜ் பிறை 9, 10, 11, 12, 13 இந்த 6 நாட்கள் இந்த அமல்கள் மட்டும்தான் ஹஜ்ஜி. இதை தாண்டி சுன்னத்துகள் இருக்கிறது, முஸ்தஹபுகள் இருக்கிறது, என்ன ஓத வேண்டும் என்று இருக்கிறது, என்ன செய்யக்கூடாது என்று இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அன்னன்னைக்கு உங்களுக்கு உலமாக்கள் வழிகாட்டுவாங்க. இவ்வளவும் எனக்கு கொஞ்சம் புரியலையே ஹஜ்ரத் அப்படின்னு கூட நம்ம பயப்பட தேவையில்லை. மினாவுக்கு முன்னாடி பயான் வைப்பாங்க. மினாவில் போய் என்ன செய்யணும் முதல் நாள் உங்களுக்கு சொல்லி தருவாங்க. மினாவில் வச்சு அடுத்த நாள் அரஃபாவில் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க மினாவில் வச்சு உலமாக்கள் உங்களுக்கு சொல்லுவாங்க. அரஃபாவில் வச்சு பயான் பண்ணுவான். அடுத்த நாள் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா அப்பப்போ அடுத்தடுத்த நாள் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று மீண்டும் உங்களுக்கு தெளிவாக உலமாக்கள் வழிகாட்டுவார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹஜ்ஜம் மப்ரூராக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக அல்லாஹ் நம்முடைய ஹஜ்ஜை அல்லாஹ் ஆக்கி அல்புரிவானாக. ஆஃபியத்தோடும் சிஹத்தோடும் சலாமத்தோடும் அல்லாஹ் நம்முடைய பயணத்தை அல்லாஹ் அமைத்து தருவானாக. அடுத்த வருடம் ஹஜ்ஜுக்காக நியத்து வைத்திருக்கிற அத்தனை ஹாஜிகளுக்கும் வரக்கூடிய காலங்கள் அல்லாஹ் ஹஜ்ஜை நசீபாக்குவானாக. ஆமீன் ஆமீன். வாஹிர் தவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ்.
அல்லாஹுடைய கிருபையினால் ஹஜ்ஜுடைய நாட்களின் அமல்களை பற்றி ஹஸரத் அவர்கள் மிக தெளிவாக நமக்கு எடுத்துரைத்தார்கள். அல்லாஹு தஆலா அவர்களுக்கு மென்மேலும் பரக்கத் செய்வானாக. அடுத்ததாக உம்ரா சம்பந்தமாக அதிகமான பல ஆயிரம் ஹாஜிகளுடைய துஆக்களை பெற்ற ஒரு ஹஸரத் அவங்க இன்ஷா அல்லாஹ் பயான் செய்ய இருக்கிறாங்க. ஹஜ் என்பது 3 வகை. ஹஜ் எத்தனை வகைங்க? ஹஜ்ஜில் உள்ள அமல்கள் சம்பந்தமான பேசலை. ஹஜ்ஜே எத்தனை வகை? 3 வகை. ஹஜ்ஜே இஃப்ராத், ஹஜ் மட்டும் செய்யக்கூடிய ஒரு இபாதத். ஹஜ்ஜுக்காக வேண்டி இஹ்ராம் கட்டி ஹஜ்ஜை நிறைவேற்றுவது, இதுக்கு மட்டும் எழுது, இதுக்கு பேர் ஹஜ்ஜே இஃப்ராத். இன்னொன்று ஹஜ்ஜே கிரான். ஹஜ்ஜே கிரான், ஹஜ்ஜையும் ஒரு எஹ்ராமை கட்டி உம்ரா செய்கிறது, அதே எஹ்ராமோடு சேர்த்து ஹஜ்ஜையும் செய்கிறது, இதுக்கு பேர் ஹஜ்ஜே கிரான். இன்னொன்று ஹஜ்ஜே தமத்து. உலகில் இருக்கக்கூடிய அதிகமான ஹாஜிகள் 90% என்று சொல்லக்கூடிய 90% ஹாஜிகள் ஒரு 17 லட்சம் 20 லட்சம் இந்த வருஷம் ஹஜ்ஜு செய்ய வர்றாங்கன்னு சொன்னால், அந்த ஹாஜிகளில் 17 லட்சம் அளவுக்கு ஹாஜிகள் செய்யக்கூடிய ஹஜ்ஜு இந்த தமத்து. ஹஜ்ஜே தமத்து. இன்ஷா அல்லாஹ் நாமளும் என்னதான் செய்ய போகிறோம்? ஹஜ்ஜே தமத்து செய்ய போகிறோம். ஹஜ்ஜே தமத்துன்னு என்ன? 2 வகையான எஹ்ராம். முதல் எஹ்ராம் இங்கேருந்து இன்ஷா அல்லாஹ் புறப்படும் போதே நம்ம எஹ்ராமோட போவோம், நியத்தை வைக்க வேண்டிய இடத்துல வைப்போம், உம்ராவை செய்வோம். உம்ரா செஞ்சதற்கு பிறகு முடி களைஞ்சு எஹ்ராமை களைஞ்சிருவோம். எஹ்ராமை களைஞ்சதுக்கு பிறகு ஹஜ்ஜுடைய நாள் வரும். அந்த நாளில் திரும்ப என்ன செய்வோம்? எஹ்ராம் கட்டுவோம். ஹஜ்ஜுக்காக வேண்டிய எஹ்ராம் கட்டி அந்த ஹஜ்ஜை முடிப்போம். 2 எஹ்ராம் கட்டி உம்ராவையும் ஹஜ்ஜையும் நிறைவேற்றுறதுக்கு பேர் ஹஜ்ஜே தமத்து. ஒரே எஹ்ராமில் உம்ராவையும் ஹஜ்ஜை செஞ்சால் அதுக்கு பேர் ஹஜ்ஜே கிரான். ஒரு எஹ்ராம் கட்டி ஹஜ்ஜை மட்டுமே செஞ்சால் அதுக்கு பேர் ஹஜ்ஜே இஃப்ராத். இந்த 3 வகையில் நம்ம செய்யக்கூடிய ஹஜ்ஜுக்கு பேர் என்னங்க? ஹஜ்ஜே, இன்னொரு தடவை சொல்லுங்களேன், பக்கத்தில் உள்ளவங்களுக்கு கேட்குற மாதிரி சொல்லுங்கள், ஹஜ்ஜே தமத்து. அப்போ ஹஜ்ஜே தமத்துக்கு எப்படி? நீங்கள் அதிகமான ஹாஜிகள் உம்ரா செஞ்சவங்களாக இருக்கலாம். அதிகமான ஹாஜிகள் எப்படி இருப்பாங்க? உம்ரா செஞ்சவங்களும் இருப்பாங்க. புதுசாக உம்ராவுக்கு வரக்கூடியவங்க, ஹஜ்ஜு செய்கிறதுக்கு வரக்கூடியவங்களும் இருக்காங்க இதில். அப்போ உம்ராவுக்கு வந்தவங்களுக்கு இது ரொம்ப லேசாக இருக்கும். ஏன்? முதல்ல எடுத்தவொடனே என்ன செய்ய போகிறோம்? இன்ஷா அல்லாஹ் என்ன செய்ய போகிறாங்க? ஹஜ்ஜே தமத்துன்னா எப்படி? ஒரு எஹ்ராம் கட்டிட்டு போய் உம்ரா முடிச்சுட்டு ஓய்வு எடுத்துட்டு அதுக்கு பிறகு என்ன செய்வோம்? ஹஜ்ஜு செய்வோம். அந்த வகை தான் இப்போ இன்ஷா அல்லாஹ் உலகில் இருக்கக்கூடிய அதிகமான ஹாஜிகள் செய்யக்கூடிய ஹஜ்ஜு ஹஜ்ஜே தமத்து. அந்த வகையில் தான் என்ன செய்யணும்? நம்மளுடைய குரூப்பும் செய்யக்கூடிய ஹஜ்ஜு ஹஜ்ஜே தமத்து. இன்ஷா அல்லாஹ் முதல்ல எஹ்ராம் கட்டுவோம், உம்ரா செய்வோம், அடுத்து எஹ்ராம் கட்டுவோம், ஹஜ்ஜு செய்வோம். அல்லாஹ் தஆலா நம்முடைய இந்த ஹஜ்ஜுடைய பயணத்தில் இருக்கக்கூடிய இந்த அமல்களுடைய நாட்களுடைய அமல்களின் நன்மைகளை நமக்கு பரிபூர்ணமாக தந்தருள் புரிவானாக. அடுத்ததாக நமக்கு மௌலானா மௌலவி அல் ஹாஃபில் மதீனா ராஜா ஹஸ்ரத் அவர்கள் நமக்கு சிறிது உம்ராவை சம்பந்தமாக மிக சுருக்கமாக நமக்கு தெளிவாக எடுத்துரைப்பார்கள். அதற்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் கேள்வி பதில், அதற்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் துவா. ஹாஜிகள் இன்ஷா அல்லாஹ் கவனமாக கேளுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா வ நபியினா வ மௌலானா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அம்மா பஅத் فقد قال الله تعالى في كلام القديم الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأتيموا الحج والعمرة لله قال النبي صلى الله عليه وسلم اللهم إني نسألك علما نافعا ورزقا واسعا وحلالا طيبا
والشفاء من كل داء برحمتك يا أرحم الراحمين. رضينا بالله ربا وبإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم ونبيا ورسولا. الصلاة والسلام عليك يا رسول الله، الصلاة والسلام عليك يا حبيب الله، الصلاة والسلام عليك رحمة للعالمين. அல்லாஹினுடைய சாந்தியும் சமாதானமும் சத்தியத்தின் தூதர் கண்மணி நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வழி நெறி முறைகளை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. ஆமீன். அல்லாஹுடைய கிருபையில் இந்த வருடம் ஹஜ்ஜுக்கு செல்வதற்காக வேண்டி நம்முடைய குரூப்பில் இருக்கக்கூடிய ஹாஜிமார்கள் இந்த இடத்துல வந்து கிட்டத்தட்ட 10:30 மணிக்கு ஆரம்பித்து 1 மணி ஆகப்போகுது. இவ்வளோ நேரம் இருந்தும் கூட ஒரு ஹாஜி கூட என்ன செய்யலை, அசரலை. அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் அல்லாஹ்விற்கே. இந்த தெம்பை அல்லாஹ் ஹஜ்ஜுடைய நாளில் மக்காவிலும் மதீனாவிலும் இருக்குகின்ற பொழுது இதே தெம்பை ஆரோக்கியத்தை அல்லாஹ் கொடுத்து அங்கு செய்யக்கூடிய அமல்களை செய்து அந்த நன்மையை பெறக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் ஆக்கி தந்தர புரிவானாக. ஹஜ்ஜு செல்ல இருக்கக்கூடிய ஹாஜிமார்கள், அதுபோல் அவருக்கு துணையாக வந்திருக்கக்கூடிய அல்லாஹுடைய நல்லடியார்கள், யாரெல்லாம் தல்பியா சொன்னோமோ போகக்கூடிய ஹாஜிமார்கள், இந்த வருடம் அடுத்த வருஷம் போகக்கூடிய ஹாஜிமார்கள், நியத்து வைத்தவர்கள் எல்லோர்களுக்கும் ரூஹு போகுவதற்கு முன்பு அல்லாஹ் ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்முடைய பிள்ளைகளுடைய சந்ததிகளுக்கும் அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக. ரூஹு போகுவதற்கு முன்பு கண்மணி நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜியாரத்து செய்யக்கூடிய நசீபை அல்லாஹ் நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்முடைய பிள்ளைகளுடைய சந்ததிகளுக்கும் அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக. ஆமீன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹஜ்ஜையும் மக்காவில் இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களையும் நம்முடைய உஸ்தாத்மார்கள் எல்லாம் தெளிவுபடுத்தினார்கள். இருந்தாலும் இந்த உம்ராவிற்காக வேண்டி இங்கேருந்து புறப்படுகின்ற பொழுது எப்படி நாம் போகணும், அங்கே என்னென்ன சிறப்புகள் இருக்குகிறது என்ற தவறுகளை இன்ஷா அல்லாஹ் தெரிந்து அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் உங்களுடைய சந்ததிகளுக்கும் அல்லாஹ் எனக்கும் என்ற சந்ததிகளுக்கும் அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக. ஆமீன். இன்ஷா அல்லாஹ் இங்கே இருந்து நாம் உம்ராவிற்காக வேண்டி ஹஜ்ஜுடைய நேரத்தில் உம்ராவுக்காக வேண்டி நியத்து வைத்து எஹராம் அணிந்து கொண்டு இன்ஷா அல்லாஹ் நாம் என்ன செய்வோம், தல்பியாவோடு இன்ஷா அல்லாஹ் நாம் பெறப்படுவோம். இந்த தல்பியாவோடு பெறப்படுகின்ற பொழுது நபியவர்கள் விஷயத்தை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். 3 பேருடைய துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். எத்தனை பேருடைய துவாங்க? ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிங்களே. 3 பேருடைய துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். 1, பாதிக்கப்பட்டவருடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படும். 2, பிரயாணத்தில் செல்கின்ற பொழுது அந்த துவா ஏற்றுக்கொள்ளப்படும். 3, இஹ்ராமுடைய நிலையில் கேட்கக்கூடிய துவா ஏற்றுக்கொள்ளப்படும். தல்மியா ஓதிக்கொண்டு இஹ்ராமுடைய நிலையில் ஃப்ளைட்டில் ஏறி ஜித்தாவுக்கு இன்ஷா அல்லாஹ் நம்ம இறங்குவோம். இந்த இஹ்ராமுடைய நிலையில் நாம் என்ன செய்யணும், தல்பியாவை ஓதிக்கொள்ளணும். தல்பியா ஓதுவதற்கு முடியவில்லையா, கொஞ்சம் சிரமமாக இருந்தது என்று சொன்னால் குர்ஆனை ஓதிக்கொள்ளணும். அது ஓதுவதற்கு நமக்கு கொஞ்சம் சிரமம் இருந்தது என்று சொன்னால் திக்ருகளையும் ஸலவாத்துக்களையும் ஓதிக்கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் பிரயாணத்தில் கேட்கக்கூடிய துவாவையும் இஹ்ராமுடைய நிலையில் இருக்கக்கூடிய இந்த 2ஐயும் அல்லாஹ் நமக்கு ஒரே நேரத்தில் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான்.
அந்த சமயத்தில் நாம் என்ன செய்து கொள்ள வேண்டும்? இறைவா, எனக்கு நீ ஹஜ்ஜுக்காக வேண்டி நசீபாக்கி கொடுத்த இறைவா, எங்களுடைய பயணங்களை லேசாக்கி கொடுத்து, உம்ராவையும் லேசாக்கி கொடுத்து, ஹஜ்ஜையும் எனக்கு லேசாக்கி தருவாயாக. எந்தெந்த இடங்களெல்லாம் துவா ஏற்றுக்கொள்ளப்படும் என்று எங்கள் நபியவர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்களோ அந்த இடத்தில் எங்களுடைய காலை பதிக்குகின்ற பொழுது எங்களுக்கு ஆரோக்கியத்தை தந்து இபாதத்து செய்வதற்கு எங்களுக்கு நீ நசீவாக்கி தருவாயாக என்று துவா செய்வதோடு, அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த இஹ்ராம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த இஹ்ராமுடைய நிலையில் என்ன கேட்டாலும் கிடைக்கும். என்ன கேட்டாலும் அல்லாஹ் கொடுப்பான். இங்கிருந்தே ஸ்டார்ட் ஆகிறது, ஆரம்பமாகிட்டது, இங்கே இருந்து பெறப்பட்டதற்கு. அதனால தான் நபி அவர்கள் சொல்லுவார்கள், இஹ்ராம் கட்டி நியத்து வச்சிட்டீங்களா, தீய பேச்சுக்களை பேசாதீர்கள், கெட்ட பேச்சுக்களை பேசாதீர்கள், நல்ல விஷயத்தை நீங்கள் பேசுங்கள், யாரையும் திட்டாதீர்கள், யாருடைய சாபத்தையும் வாங்கி விடாதீர்கள். அந்த நேரம் உங்களுடைய துவா ஏற்றுக்கொள்ளக்கூடிய நேரம். இங்கே இருந்து தல்பியா ஓதியதற்கு பின்பு கொஞ்சம் அசந்து தூங்கிட்டோம்னா அங்கேருந்து அப்படியே பெறப்பட்டு ஜித்தா ஏர்போர்ட்டில் இறங்குகின்ற பொழுது அங்கேயும் 3 முறை என்ன செய்யணும்? தல்பியா ஓதிக்கொள்ளணும். தல்பியா ஓதியதற்கு பின்பு அங்கே இறங்கிய உடனே அங்கேருந்து நமக்காக வேண்டிய ஒரு பஸ் ஒன்று ஏற்படுத்தியிருப்பாங்க. அந்த பஸ்ஸில் நமக்கு அமீர் கூட்டிகிட்டு போவாங்க இன்ஷா அல்லாஹ். அங்கே ஏறியதற்கு பின்பு அங்கேயும் தல்பியாவோடு நாம் என்ன செய்யணும்? மக்காவுக்கு நாம் போகணும். அப்படி மக்காவுக்கு போகக்கூடிய சமயத்தில் தல்பியாவோடு செல்கின்ற பொழுது மக்காவில் ஒரு செக் போஸ்ட் ஒன்று இருக்கும். அந்த செக் போஸ்ட்டுக்கு அடுத்து ஒரு ஆர்ட்ஸ் ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த ஆர்ட்ஸில் ஒரு ஆயத்து ஒன்று எழுதப்பட்டிருக்கும். நமக்கு முன்னால் உள்ளவர்கள் இமாம்கள் எல்லாம் அதை தெளிவுபடுத்தினார்கள். இன்ன அவ்வள பைத்திய நாஸ் லல்லதி பி பக்கத்த முபாரக்கன் வஹுதல்லில் ஆலமீன் என்ற ஒரு ஆயத்து அங்கே எழுதி போட்டிருக்கும். அந்த ஊர் கவர்மெண்ட் எழுதி போட்டிருக்கிறாங்க. ஏன் அந்த ஊர் கவர்மெண்ட் இந்த ஆயத்தை எழுதி போட்டிருக்கிறாங்க? அதனுடைய விளக்கம் என்ன? அது எதை உணர்த்துகிறது என்று சொன்னால், அங்கே போகின்ற பொழுது அந்த ஆயத்தை எழுதி போட்டிருக்கிறாங்க. இதனுடைய சுருக்கமான அர்த்தம் என்ன? இதுக்கு நீண்ட அர்த்தம் இருக்குகிறது. சுருக்கமான அர்த்தம் என்ன அப்படின்னா, அல்லாஹ் சொல்லுகிறான், நான் இந்த மக்காவை நான் பரக்கத்தாக்கி வைத்திருக்கிறேன். எதனால் பரக்கத்தாக்கி வச்சிருக்கிறேன்? என்னுடைய ஆலயத்தை, உலகத்திற்கு முதலான ஆலயத்தை, என்னுடைய ஆலயத்தை நான் மக்காவில் வைத்திருக்கிறேன். அப்படி வைத்ததின் காரணத்தினால் இந்த மக்காவை நான் பரக்கத்தாக்கி வைத்திருக்கிறேன் என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டியிருக்கிறான். அப்போ அந்த பரக்கத்தான பூமியில் நம்முடைய காலை இன்ஷா அல்லாஹ் நம்ம வைக்க போகிறோம். அங்கு கொஞ்ச நாள் இபாதத்து செய்வதற்காக செல்ல இருக்கின்றோம். இது எதை உணர்த்துகிறது என்று சொன்னால், ஹஜ்ஜுக்கு வரக்கூடியவர்கள், உம்ராவுக்காக வரக்கூடியவர்கள், தவாஃபிற்காக வரக்கூடியவர்கள் மக்காக்குள்ளே நுழைகின்ற பொழுது இறையச்சத்தோடு நுழைய வேண்டும், தக்குவாவோடு நுழைய வேண்டும். நம்முடைய நாவிற்கு பார்த்தீங்களா, அல்லாஹ்வை துதிக்கக்கூடிய நாவாக இருக்கணும். இந்த நியத்தில் தான் என்ன செய்யணும்? நீங்கள் உள்ள நுழையணும் என்பதை உணர்த்துவதற்காக வேண்டித்தான் அந்த நாட்டினுடைய அந்த கவர்மெண்ட்டு அந்த ஆயத்தை எழுதி போட்டிருக்கிறார்கள். அல்லாஹுடைய நல்லடியார்களே, மக்காவை விட்டுட்டு இந்த உலகத்தில் வேறு எங்கேயாவது ஒரு தவறு செய்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், தவறு செய்ததற்கு பின்புதான் தீமையை அல்லாஹ் எழுதுவான். தவறு செய்ததற்கு பின்புதான் தீமையை அல்லாஹ் எழுதுவான். ஒருவர் மக்காவுக்கு நுழைகின்ற பொழுது, நான் மக்காக்குள்ளே சென்று இந்த தவறை நான் செய்வேன் என்று ஒருவர் நினைத்து மக்காக்குள்ளே நுழைந்து விட்டு அந்த தவறை அவர் செய்யலை. அந்த தவறை அவர் செய்யவில்லை. இவர் நினைத்ததற்காக வேண்டி அந்த தவறுதனுடைய தீமை எழுதப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அப்போது உள்ளே நுழைகின்ற பொழுது நாம் கெட்ட எண்ணங்கள் என்ன செய்யக்கூடாது? வராமல் அல்லாஹ் நம்மளை பாதுகாத்து கொள்ள வேண்டும்.
அப்படி மக்காக்குள்ள நுழைந்ததற்கு பின்பு நமக்கென்று ஒரு ரூமு கொடுக்கப்படும். அந்த ரூமில் போனதற்கு பின்பு நம்ம லக்கேஜெலாம் வச்சுட்டு நமக்குன்னு என்ன செய்வாங்கன்னா நமக்குன்னு பெட்டு கொடுத்துருவாங்க. அதில் போயிட்டு இன்ஷா அல்லாஹ் அமர்ந்ததற்கு பின்பு அங்கே ஒரு இமாம் வழிகாட்டி வருவாங்க இன்ஷா அல்லாஹ். அங்கே இமாம் வந்ததற்கு பின்பு ஒரு டயத்துக்கு உங்களை சொன்னதற்கு பின்பு நீங்கள் கீழே இறங்கி தல்பியாவோடு எங்கள் நம்ம மக்காவுக்குள்ளே இன்ஷா அல்லாஹ் நம்ம என்ன செய்வோம், இதை எஹராமுடையோடு இன்ஷா அல்லாஹ் நம்ம போவோம். எஹராமுடையோடு தல்பியா ஓதிக்கொண்டு மக்காவை நுழைந்து விட்டால் 3 முறை தல்பியா ஓதணும். ரூமுக்கு போனதற்கு பின்பு 3 முறை தல்பியா ஓதணும், மறந்துடக்கூடாது. தல்பியா ஓதியதற்கு பின்பு அப்படியே நாம் என்ன செய்வோம், எல்லாரும் பெட்டிலாம் வச்சுட்டு லக்கேஜெல்லாம் வச்சதற்கு பின்பு நம்ம எஹராமோடு தல்பியாவோடு கீழே இறங்குவோம். ரூமை விட்டு கீழே இறங்கியதற்கு பின்பு தல்பியா ஓதிக்கொண்டு இன்ஷா அல்லாஹ் நம்ம மக்காவுக்கு போவோம். மக்காவுக்கு போனதற்கு பின்பு பள்ளிக்கு நுழைகின்ற பொழுது நபி அவனுக்கு துவா ஒன்றை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அந்த துவாவை ஓதியதற்கு பின்பு வலது காலை வைத்து பிஸ்மில்லா சொல்லி இன்ஷா அல்லாஹ் பள்ளிக்குள்ளே நம்ம நுழைவோம். பள்ளிக்குள் நுழைந்ததற்கு பின்பு காபாவை பார்க்கும் வரை தல்பியாவை ஓதிக்கொள்ளணும். காபாவை பார்த்து விட்டால் தல்பியாவை நம்ம செஞ்சிடணும், நிப்பாட்டிடணும். நிப்பாட்டியதற்கு பின்பு அங்கே அழுது அல்லாஹ் இடத்துல கேட்கணும். அங்கே என்ன கேட்கணும், அங்கே போன உடனே கோன் கத்தக்கூடாது, கதறக்கூடாது. உள்ளத்தில் உருகி நம் கண்களிலிருந்து தண்ணீர் வர வேண்டும். உள்ளத்தில் உருகி அல்லாஹிடத்தில் துவா செய்யணும். அப்படி எப்படி துவா செய்யணும், யா அல்லாஹ் பல கோடிகளுக்கு மத்தியில் என்ன தேர்ந்தெடுத்து ஹஜ்ஜுக்காக வேண்டிய என்னை நீ அனுப்பினாயே, இந்த இடத்திற்கு என்னை சேர்த்து வைத்தாயே, என்னுடைய ஹஜ்ஜை நீ லேசாக்கி தருவாயாக. என்னுடைய வாழ்நாள் கேட்கக்கூடிய அத்தனை நல்ல துவாவையும் நீ ஏற்றுக்கொள்வாயாக. என்னை முஃமீனாக பிறக்க வைத்தாய், என்னை முஃமீனாக வாழ வைப்பாயாக. முஃமீனாக எங்களை மரணிக்கக்கூடிய நசீபை நீ தருவாயாக. நான் மரணிக்கின்ற பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவோடு மரணிக்கக்கூடிய நசீபை நீ தருவாயாக. மக்காவிலும் மதீனாவிலும் இருக்குகின்ற பொழுது உடம்பில் ஆரோக்கியத்தை தந்து அந்த நேரத்தை எங்களுக்கு இபாதத்து செய்வதற்கு எங்களுக்கு நீ நசீபாக்கி தருவாயாக என்ற துவா செஞ்சுட்டு மறந்துடாமல் இந்த துவா கேட்க என்னுடைய உஸ்தாத் அவர்கள் சொல்லி கொடுத்தார்கள். ஒவ்வொரு நேரத்திலையும் எப்பொழுதெல்லாம் துவா ஏற்றுக்கொள்ளக்கூடிய நேரம் வருகிறதோ அல்லாஹ் இடத்தில் அழுது கேட்க சொல்லியிருக்கிறார்கள்.